திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் காந்தாரம். தலம் திருவையாறு. நாடு காவேரி வடகரை. பதிகம் 3 பாடல் 2. பேழிடங்கண்ணி யானை பூந்துகிலாலொடும் பாடி வாழியும் போற்றி என்றேத்தி வட்டம் இட்டாட வருவேன். பேழிடம் இளம் கண்ணியானை பூந்துகிலாலொடும் பாடி வாழியும் போற்றி என்றேத்தி வட்டம் இட்டாட வருவேன். ஆழி வளவன் நின்று ஏத்தும் ஐயாரடைகின்ற போது கோழி பேடையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். திருச்சிற்றம்பலம். இந்த 2ஆம் பாடலின் விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் பேழ் என்றால் பிளக்கப்பட்ட பிளவுபட்ட சந்திரன் எப்பொழுதும் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரும்போது பிளவுபட்ட மாதிரி தெரிவார். அவரை அந்த சந்திரனை இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். அப்புறம் ஆழி வளவன் அப்படின்னா கடலரசன் சமுத்திரராஜனை பற்றி இந்த பாட்டில் அவர் குறிப்பிடுகிறார். அப்புறம் சுவாமி கைலாயத்தில் இருக்கும் காட்சியை வர்ணிக்கிறார். இளம்பிறை போன்ற தலைமாலையுடன் அணிந்த சிவபெருமான் பூக்கள் நிறைய பூக்களை அணிந்து ஆடை அணிந்த பார்வதி தேவியுடன் அங்கு காட்சி அளிக்கிறாருங்கிறதையும் சொல்கிறார். இதில் என்னென்னா கோழி சேவல் கோழி ஒரு ஒப்பிடுகிறார். சேவலும் கோழியும் திருவையாற்று தலத்தில் இணைந்து தரிசனம் அடைந்ததை இந்த பாட்டில் குறிப்பிடுகிறார். அதுபோன்று திருநாவுக்கரசு சுவாமிகளும் அங்கே சுவாமியோட திருப்பாதத்தை பார்த்தார் அப்படிங்கிற ஐயாரப்பனுடைய திருப்பாதத்தை பார்த்து மனம் குளிர்ந்தாங்கிறது இந்த பாட்டோட விளக்கமாக தெரியுது. திருச்சிற்றம்பலம்.